Hello friends, welcome to amalikitchens. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் டீஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதுக்கு கொஞ்சம் சக்கரை and பால், கொஞ்சம் நட்ஸ் இருந்தா போதுங்க. நம்ம வீட்லயே ஒரு அட்டகாசமான ரிச்சான டேஸ்ட்ல ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிரலாம். ஒரு டைம் இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு கொடுத்து பாருங்க. இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொரு டைம் உங்களை செய்ய சொல்லி வற்புறுத்துவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான டேஸ்டியான ரசமலாய் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது ரசமலாய் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா சக்கரை கரைஞ்சி சுகர் சிரப் பண்ணுவோம்ல, குலோப் ஜாமுக்கு பண்ணுற மாதிரியே நம்ம பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம அதில் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு பார்த்திங்கன்னா இப்போ ஓரமாக ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பால் வச்சு ரசமலாய் பண்ண போகிறோம். சுகர் சிரப் ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் வேறு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடவோ குறைவோ உங்களுக்கு தேவைத்துக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 லிட்டர் பாலை நல்லா காய வச்சுக்க போகிறோம். காய வச்சு அது நல்லா பொங்கி கொதிச்சது பின்னால் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா அந்த பாலில் புழிஞ்சு விட போகிறோம். நீங்கள் எலுமிச்சம்பழம் இல்லைன்னா உங்ககிட்ட வினிகர் இருந்தால் கூட வினிகர் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் போட்டதும் பால் தண்ணி உங்களுக்கு திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி திரிஞ்சு வந்த பின்னால் நல்லா கலக்கி விட்டு நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இந்த ஆடைகள் எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ வடிகட்ட ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாலை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டின பின்னால் இதில் சில்லுன்னு தண்ணியாக கொஞ்சம் அதில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ சில்லுன்னு தண்ணி ஊற்றி நல்லா இதை அலசி எடுத்துக்க போகிறோம். அலசின பின்னால் இதில் ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அமுத்தி தண்ணி இல்லாமல் சுத்தமாக இதை புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பூன் வச்சு அழுத்தம் கொடுத்து இதோட ஈரத்தண்ணியெல்லாம் நல்லா போக்கிடலாம். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆடைகளை நம்ம பன்னீரை நல்லா பிசைஞ்சுக்கணும். அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்ச பின்னால் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். போட்டும் நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். நம்ம பிசைஞ்ச பின்னால் நமக்கு ஒரு மாவு பதத்துக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி லேசாக அழுத்தம் கொடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதே மாதிரி நல்லா அழுத்தி உருட்டிக்கலாம். அழுத்தி உருட்டினா தான் நமக்கு உருண்டைகள் உடையாமல் இருக்கும். சுகர் சிரப்பில் போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகும்போது உருண்டைகள் உடையாது. இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கிட்டு அதை லைட்டாக அமுத்தம் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே இருக்க எல்லா மாவுகளையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்தோன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் பால்ஸ் இதில் போட்டுடலாம். இதில் போட்டோன்னே நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பின்னால் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் இருக்க ஜீராலாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளாரையெல்லாம் இறங்கியிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். ஒரு நார்மலான வாட்டர் இல்லைனா கோல்டு வாட்டர்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை எடுத்த எல்லாத்தையும் பன்னீர் பால்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம்லாம் வைக்க வேணாம். ஜஸ்ட் போட்டுட்டு ஒரு அலசிட்டு நம்ம தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சுகர் சிரப்பில் போட்டு ஓவராக வெந்திருக்கும். அந்த வெந்ததை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்க போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா மில்க் ரபடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரசமலாய்க்கு இந்த மில்க் ரபடி ரொம்பவே முக்கியம். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சாய்த்து கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம மில்க் ரபடி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ரெசிபி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. மில்க் ரபடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக நான் சொல்கிறேன். பாலை நல்லா 1 லிட்டர் பாலை நம்ம 1/4 லிட்டர் அளவுக்கு நல்ல சுண்டை காய வச்சுட்டு அதில் சில நட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் திக்னஸ் தேவை அப்படின்னா மில்க் மேடோ அல்லது கொஞ்சம் பால் பவுடரோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மில்க் ரபடி நமக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். ஃபைனலாக நம்மளோட ரசமலாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.